Hello everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நான் வெஜ் மெனு தாங்க பார்க்க போறோம். ஒரு வீக்கெண்ட் அதாவது போன வாரம் எங்க வீட்ல நான் என்னென்ன செஞ்சேன்னு காமிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அதுக்கு அப்புறம் வேக வச்ச முட்டை, சிக்கன் கறி, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் 65. அதுக்கு அப்புறம் இந்த ஜாமுன் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சிட்டேங்க, அதனால வீடியோ எடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிக்கன் 65க்கு வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர். எப்போவுமே வந்து சிக்கன் 65 செய்யும்போது வந்துட்டு நிறைய வந்து இது போடாதீங்க, கலர் பொடியெல்லாம் போடாதீங்க. வீட்டில் வந்து செய்யும்போது கலர் பொடி இல்லாமல் செய்யுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம். ரொம்பவே சிம்பிளுங்க சிக்கன் 65. வீட்டில் செய்கிறது வந்து ஹோட்டலை விடவே நல்லது. ஏன்னா ஹோட்டல்ஸ்லாம் நிறைய கலர் பொடி போடுறாங்க, நம்ம எதுவுமே போடாமல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகல, எலுமிச்சம்பழம் பத்தலைன்னு தோணுச்சுன்னா 1 டீஸ்பூன் தண்ணி, இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வந்து மசாலா வந்து கோட் ஆகும் அது ஊற்றணும் அப்படின்னா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து போட்டலாம். சிக்கன் என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு கேட்காதீங்க. நான் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் அம்மா வந்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டாங்க. உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கணுன்றக்காக மறுபடியும் அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து சிரிக்காதீங்க, மறுபடியும் அதை வாஷ் பண்ணி எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இது நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும். நம்ம வந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் மேரினேட் ஆனால் போதும். ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை. பாருங்கள், கலர் பொடியெல்லாம் போடாமையே நம்மளுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. வீட்டில் இருக்கிற என்ன சொல்கிறது, ஹோம்மேட் தாங்க பெஸ்ட்டு. அதனால் வந்து கலர் பொடியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து குழம்புக்கும் கறிக்கும் வந்து மசாலா அரைச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. கல்லெண்ணெய் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் நான் இதிலேயே போட்டுருவேன் எப்போவுமே. பாருங்கள், பூண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நான் வந்து இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லாமல் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி போடுங்க. இது சின்ன சின்னதாக இருக்கனால நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் 2 போட்டால், ஒரு மீடியம் சைஸ் இல்லை லார்ஜ் சைஸ்னால் 2 போட்டாவே போதும். நிறைய தக்காளி போடாதீங்க. கிரேவி நிறைய வேணும்னா நிறைய போடலாம், மற்றபடி பார்த்திங்கன்னா கம்மியாக போடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாசனை பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக போடுற காரணம்னா முன்னாடியே போட்டால் நல்லா கருகிறதுனால சோம்பு, அன்னாச்சிப்பூ, கிராம்பு 4, பட்டை 1, மராத்தி முக்கு 1. நீங்கள் வந்து மல்லி வந்து நான் இதில் போடல, ஏன்னா நான் மல்லி பொடி வீட்டில் அரைச்சதே வச்சுருக்கேன். அதனால வந்து நான் அதை ஆட் பண்ண போகிறேன். அதனால் இதில் மல்லி போடலை. நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக கூட பண்ணலாம். பட் நான் வந்து கறி குழம்புக்கு கறிக்கு 2க்குமே ஒரே மசாலாவாக அரைக்கிறேன். அதனால நான் இதிலேயே போட்டுட்டேன். நல்லா மறுபடியும் ஒரு வணக்கிடலாம். பாருங்கள், நல்லா வணக்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம். அதுக்குள்ளே இது வந்து சைடில் இருக்கட்டும். இன்னொரு பேனில் குழம்பு வைக்கிறதுக்கு கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, சோம்பு ஒரு நிறைய போட தேவையில்லை, ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க, எப்போவுமே தெரிக்கும். கறி வந்து 1 கிலோ கிட்ட நான் யூஸ் பண்ணுறேங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கேன். ஏன்னா இதை எடுத்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் இப்போயே சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் போயிடும். எவ்வளோ பேர் வீட்டில் இப்படி செய்வீங்கன்னு தெரியல, பட் வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம், ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். கறி வந்து போட்டோன்னே எப்போவுமே மசாலா போடாதீங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறமா மசாலா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள். எப்போவுமே தண்ணி விட தேவையில்லை சிக்கனுக்கு, ஏன்னா அது தண்ணி அதுவாக விடும். அதாவது வேக வைக்கும் போது விட தேவையில்லை. வேக வச்சதுக்கப்புறம் மசால் வேணும், அதாவது குழம்பு வேணும்னா நம்ம விட்டு தான் ஆகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட்டு தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. அதுக்கப்புறமா மல்லி அதாவது வரமல்லி தூள், மிளகாய் தூள். இது வந்து கறி மசாலா வீட்லேயே அரைச்சது. நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து வாசனைக்கு தான் அதெல்லாம் ஆல்ரெடி போட்டேன் இல்லையா, கிராம்பு பட்டையெல்லாம், அதனால நான் போடல. கறி மசாலா வீட்டில் அரைச்சது, நான் அதை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. இப்போவே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். அதாவது எப்போவுமே சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக அந்த டெண்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வேக விடுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுப்போம்.
ஸோ எப்போவுமே நல்லா வேக வச்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவில் முக்கால் வாசியை நான் இந்த குழம்புக்கு ஊற்றுறேங்க. ஏன்னா குழம்பு தான் மெயின். கறி வந்து நான் சொன்னேன் இல்லையா அது வந்து சைட் டிஷ் தான். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு கால்வாசி எடுத்து வச்சுட்டு முக்கால் வாசியை நான் இதில் ஊற்றிடுறேன். மறுபடியும் இது வந்து எல்லாமே வணங்கின ஐட்டம் தான், அதனால் ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அந்த மசாலாவை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எப்போவுமே மிக்சியை கழுவுனேன்னா இதுவே ஊற்றிடுவேன், மசாலாலாம் வேஸ்ட் ஆகும்னு. ஒரு சிலருக்கு பார்க்க பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து அப்படியே ஊற்றிடுங்க, வேஸ்ட்டாக தானே போகும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. செம்ம வாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு. கையில் தொட்டோனையுமே வந்துச்சுங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிட வேண்டியது தான். நம்ம வேலை முடிஞ்சுது, கறி குழம்போட வேலை. இதுக்கப்புறம் தான் இன்னொரு வேலை இருக்குது. நான் எங்கள் அம்மா செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி செய்வாங்கன்னா கறி குழம்புல போட்ட கறியை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், அந்தளவுக்கு வந்து விருப்பம் இருக்காது சின்ன வயசுலேருந்தே. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கறி குழம்புல போட்டதுன்னு தெரியாமல் இந்த குழம்புல இருக்க கறி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு அதை வறுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து இது கறி குழம்பு இல்லை வேறு ஏதோ கறி அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ வந்து நானும் இன்றைக்கி அதை தான் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. கறி குழம்புல வந்து ஒரு 4-5 துண்டு இல்லை தேவையான அளவு ஒரு 1/4 கிலோ கறி அதில் இருக்கட்டும், மீதி 3/4 கிலோவை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா இன்னொரு பேனில் வந்து மறுபடியும் நான் வந்து கல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே எனக்கு கல்லெண்ணெயோட வாசம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உடலுக்கும் நல்லது. அதனால் கல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் மறுபடியும் போட்டுக்கிறேன். நான் இது ஃபுல்லாகவே என்னடா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்காதீங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ளஸ் வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம என்ன தான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். நல்லா வணக்கி விடுங்க. போடும்போது பாருங்கள் நல்லா ரோஸ் கலர் மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சுன்னு. இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான், பெருசில் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா கறி மசாலா 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கறி மசாலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வீட்டில் அரைச்சிது. நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதாவது கறி குழம்புலேருந்து எடுத்த கறியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கறியும் வெந்தது, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் நம்ம வணக்கி அரைச்ச மசாலா. ஸோ ரொம்ப நேரம் வேக விடணும், கிளறிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சொதன்னு செஞ்சுருக்கேன் கொஞ்சம். ஏன் அப்படின்னா நான் வந்து எப்போவுமே சாப்பாட்டுக்கே இதை போட்டு சாப்பிடுவேன். கறி குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு வச்சுக்குவேன். பாருங்கள் பேசிகிட்டே உப்பு போட்டதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ தேவையான அளவு போட்டுங்க. ஆல்ரெடி எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். நம்ம போட்ட வெங்காயம் அதாவது வெங்காயம் தக்காளிக்கு தான் இருக்காது, அதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வைக்கலாம். இது வந்து நல்லா வந்து சொதன்னு நான் செஞ்சது காரணம் நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கு நான் போட்டு சாப்பிடுவேன். எங்கள் அண்ணாக்கு இது இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும். அதே எனக்கு இந்த மாதிரி செஞ்சாலும் பிடிக்கும், குழம்பும் பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் எப்போவுமே குழம்பு பார்த்திங்க அப்படின்னா கறி, அதாவது குழம்பு வந்து தோசை இட்லிக்கு தான். கறி குழம்புனா சாப்பாடை நாங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கறி வந்து கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இதை சாப்பிட்டுக்குவோம் சாப்பாட்டுக்கு. என்ன சொல்கிறது, 2 in 1 மாதிரி ஆயிடுச்சு. 2லையும் ஈஸியாக முடிஞ்சிடும்ல, அதுக்காக இந்த மாதிரி செய்வோம். இது எங்கள் அம்மாவோட டெக்னிக். இது எவ்வளோ பேர் செய்வீங்கன்னு தெரில. இது மாதிரி தான் நீங்களும் செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஆல்ரெடி வெந்திருந்தது. இப்போ சூப்பராக வெந்துடுச்சு, செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். கருவேப்பிலை போட்டாலும் நல்லாயிருக்கும், பட் கொத்தமல்லி தான் நான் போட்டேன் இதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் கருவேப்பிலை போட்டேன் இல்லையா, அதனால். அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நான் பெரிய துண்டாக தான் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா எல்லாமே சதையாக தாங்க போடுவேன். கறி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும், என்ன சொல்கிறது, எலும்பும் பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சாதா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து போன்லெஸ் தான் எல்லாமே இருக்கும், போனே இருக்காது எதுலேயுமே. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே போன்லெஸ் தான். நான் வாங்கிட்டு வந்தோடனே தனியாக பிரித்து எடுத்துருவேன், குழம்புக்கு இது, கிரேவிக்கு இது, அது ஃப்ரைக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க பாருங்கள். இப்படி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கலர் பொடியெலாம் நம்ம எதுவுமே போடல, ஆனாலும் இவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு வேலை தாங்க பேலன்ஸ் இருக்குது. ரசம் மட்டும் வைக்கணும். அதுவும் முடிச்சிட்டா இந்த vlog சூப்பராக முடிஞ்சிடும். வாங்க அடுத்து ரசம் வைக்கலாம். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா புளி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சேன். ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகுது. உங்களுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுங்க. அதுக்கப்புறம் குட்டி உரல் வச்சுருக்கேன். இந்த குட்டி உரலில் வந்து இது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ரொம்ப வருஷமாக வீட்டில் இருக்குது. சீரகம் மிளகு போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் கிச்சனில். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். தேங்காய் உடைக்கிறதுக்கு முதற்கொண்டு இது தான் யூஸ் ஆகும். அவ்வளோதான், நல்லா நசுக்கி எடுத்துடலாம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைக்கலாம். பட் இந்த இதில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதை ரசத்தை அதாவது புளிக்கு கரைசல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த மிளகு இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே பெருங்காயம் யூஸ் பண்ணுவேன். நான் கறியில் பெருங்காயம் போட மாட்டேன். பட் இதிலெல்லாம் ரசத்தில் கண்டிப்பாக பெருங்காயம் இருக்கும். கறியில் பெருங்காயம் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் போட மாட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே தக்காளி ரசத்தை தவிர மீதி எல்லா ரசத்துக்கும் தக்காளி வந்து கம்மியாக தான் போடணும். ஏன்னா புளிப்பு இருக்கும். ஆல்ரெடி நம்ம புளி ரசம் தான் வைக்கிறோம். ஸோ வந்துட்டு இன்னும் வந்து ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் அவ்வளோதான், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. எப்போவுமே நான் முடிஞ்ச அளவுக்கு எதுலெல்லாம் கல்லுப்பு யூஸ் பண்ண முடியுதோ எல்லாத்துலேயுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. அது வந்து எப்போவுமே ரசம் வந்து கொதிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு நுர கட்டினாவே போதும். அது கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி போட்டுட்டேன். என்னடா மிளகா போடலன்னு எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க. நான் வந்து இது வந்து எனக்கு ரசம் வந்து டைஜஷனுக்கு ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருந்தால் போதும். உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுருங்க. பட் எண்ணெயிலே போட்டிங்கன்னா ரொம்ப கருகிரும். அதனால் வந்து நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். நுர கட்டினதுக்கப்புறமா இறக்கிடலாம். நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா மிக்சிலே போட்டு அரைச்சிருவாங்க. எதுனா சீரகம் மிளகு பூண்டு அதே மாதிரி இந்த வரமிளகாய் போட்டு அரைச்சிருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். பட் வந்து மிளகா இருந்தால் எனக்கு பிடிக்காது. ரசத்தில் வந்து அங்கேயுமா மிளகா இருந்தால் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஒரு கொதி வரப்போகுது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ரசம் மணக்க இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நான் இதை சர்வ் பண்ணிட்டேன், என்ஜாய் பண்ண போகிறேன் சூப்பராக. நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வந்து எனக்கு நான் வந்து போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுவும் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாமுன் செஞ்சதை நான் காமிக்கல. ஏன்னா முன்னாள் நாள் நைட்டே செஞ்சுட்டேன். நான் வந்து அப்போ செய்யலை, அதனால் நான் காமிக்க முடியலை. சாரிங்க, மன்னிச்சுங்க. அதே மாதிரி முட்டையும் வந்து காமிக்கலை, மறந்துட்டேன். அதாவது பர்ஃபெக்டாக எப்படி உரிக்கிறதுன்னு காமிக்காமல் விட்டுட்டேன். இன்னொரு நாள் நான் வந்து கரெக்டாக எப்படி பர்ஃபெக்டாக வேக வைக்கிறது ஜாமுன் செய்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மூச்சு வாங்குது. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.